இன்ஸ்டன்ட் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் பால் போட்டுடுறேன். 1 கப் பால் பவுடர் இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது 1 நிமிஷம் விட்டாலும் நல்லா அடிப்பிடிச்சிடும். மேக்ஸிமம் இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக இது அடிப்பிடிச்சிடும். நான் ஆர்கானிக் சுகர் யூஸ் பண்ணதுனால கலர் பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பால் பவுடர், ஏலக்காய் இது 3 பொருள் மட்டும் போதும். 1 ஸ்பூன் நெய் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நெய் எதுவும் ஆட் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. ரொம்ப கெட்டியாக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டான பதம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆற வச்சோன்னா இது நல்லா கெட்டி ஆகிடும். பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. தட்டடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 1 கப் உடச்ச கடலையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு இதை போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 கப் வேர்க்கடலை இதை 1-2 உடச்சி வச்சுக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சள், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மிளகாய், வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சா போதும். அரைச்சி வச்சுருக்க உடச்சக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசியை தண்ணி நிறைய சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இதில் 1 கப் உடச்சக்கடலை மாவு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உடச்சக்கடலை மாவு சேர்க்கறதுனால கெட்டியாகிடும். நான் மிளகாவும் சேர்த்துருக்கேன். கலருக்காக மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பிறகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி மாவு இல்லை மைதா மாவு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து கரெக்டாக இருக்குது. இதில் நான் எந்த மாவும் ஆட் பண்ணலை. இதை சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டிட்டு ஜிப்லாக் கவர் இல்லை வாழை இலையில் தட்டிடலாம். ஒரு ஜிப்லாக் கவரை கட் பண்ணிவிட்டு 2 சைடும் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நடுவில் இந்த மாவை வச்சுட்டு லேசாக ஒரு பாத்திரம் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால லேசாக கையில் தட்டி விட்டுடுறேன். இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு வெள்ளை துணியில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி போட்டுடலாம். டிஷ்யூ பேப்பரில் போடுறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை உறிஞ்சிடும். பொரிக்கும் போது ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு கப் அரிசி, 1 கப் உடச்ச கடலைக்கு 70 தட்டடை ஆகும். இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு பொரிக்கிறதுனால சீக்கிரம் பொரிஞ்சிடும். தட்டடையும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு ஒரு 5 இல்லை 6 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் எல்லாம் போனதும் நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இது நல்லா குறைஞ்சதும் இதை எடுத்துடலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன்.
தட்டடை ரெடி ஆயிடுச்சு.